ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆதாம் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆதாம், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று உள்ளார்கள்? முக்கிய விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணனி. பாமக கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கடந்த 2 நாட்களாக சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமணத்தில் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இன்று 2வது நாளாக தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு காலை ஆலோசனை வழங்குகின்றார். 2ஆம் கட்டமாக தற்போது நாகை, பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனை வழங்கினார். மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது குறித்தும் அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்தார். இந்த கூட்டத்தில் முக்கியமாக எதிர்பார்த்தது 5 மாவட்டங்களில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பாமகவில். அதில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் ஆகியோர் இன்று இந்த நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றனர். நேற்றைய தினமே மயிலை பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருந்தார். தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நடைபெற்று வரும் இந்த மோதல்களில் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவு மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது குடும்ப பிரச்சனையை தவிர இது பெரிதுபட வேண்டாம், இது விரைவில் இது தீர்வாகிவிடும் என நிர்வாகிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் கூறி வருகின்றார். கிருஷ்ணவரி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆதாம். அந்த வகையில நாம் எல்லோரும் முன்னேறுவோம். இல்ல இவங்களா அவங்களா அதெல்லாம் நீ மனசுல குழப்பிட்டு வேண்டாம். எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், ஒன்னாதான் இருக்கிறோம். நம்மளுடைய இயக்கம் ஒரே இயக்கம் தான். அந்த வகையில நீங்கள் எல்லாம் விரைவாக இந்த உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இதெல்லாம். ஏன்னா இதுல இங்க இருக்கிற முக்கியமான உங்களுக்கு சொல்றேன், நான் மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்றேன், இதுல உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதெல்லாம் கிடையாது, எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான். இதுல இவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இல்ல, அப்படி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வேலை திட்டங்களை நீங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியும் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஒரு தொகுதி நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்க இந்த வேலையும் செய்யணும். மாநாட்டுக்கு ஒரு மாசமா நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகியை நீங்க பணியாற்றினீங்க. நீங்க உங்க மேற்பார்வையில இந்த உறுப்பினர் சேர்க்கறதும் அதுவும் நடக்கணும். அது எல்லாமே நம்ம மாநாட்டில் தான் பண்ணிட்டு இருக்க போறோம். நம்ம இந்த கார்டு இப்ப கொடுத்த இந்த உறுப்பினர்கிட்ட இது பேப்பருக்கு ஒரு பக்கம் நல்லா எழுதலாம், இன்னொரு பக்கம் லேமினேட் பண்ணிருக்கு. அடுத்தது இப்ப நம்ம பாடி சொன்னார், தொழில்நுட்பம் எல்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி இல்ல மிஸ்டு கார்டு எல்லாம் பண்ணலாம், அது ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம்.